நான் இப்படி ஒரு ரிவ்யூ பண்ணுறேங்கிறத என்னாலேயே நம்ப முடியல. உங்களுக்குமே இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா லீடர் படம் நல்லா இருக்கு. ஒரு கதையாக ஒரு படமாக இது ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் நிஜம். ஸோ இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடி ஹார்பரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற பேரில் ஏதோ கள்ளக்கடத்தல் நடந்துட்டு இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷியாமும் ஆண்ட்ரியாவும் போலீஸாக வந்து களத்தில் இறங்குறாங்க. இதில் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்காக இருக்கிறாரு நம்ம லெஜெண்ட் ஹீரோ. இப்போது இதுதான் கதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. நீங்க எது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையுமே இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ லெஜெண்ட் ஒரு மெக்கானிக், ஆனால் அவர் மெக்கானிக் இல்லை. ஆண்ட்ரியா ஒரு போலீஸ் தான், ஆனால் அவங்களுக்கும் வில்லனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஷியாம் ஒரு போலீஸ் தான், ஆனால் ஷியாமுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் ஒரு கிளாஷ் இருக்குது. இந்த படத்தில் வில்லனாக வர்ற ஒரு வில்லன் தான், ஆனால் அவர் ஒரு வில்லன் கிடையாது. அவரோட ட்வின் பிரதர் தான் வில்லன். சரி, ட்வின் பிரதர் தான் வில்லனான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் இருக்குது, ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிற யாருமே அவங்க கிடையாது. அந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணி இந்த படத்தை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தோடைய டீசரில் பார்த்தீங்கன்னா மோக்கோ போட் வச்சு ஒரு ஃபைட் சீன்ஸ் ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸை இந்த படத்தில் வந்து தூக்கிட்டாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபில் வர்றது, அந்த சீன்ஸை தூக்குனதுனாலேயே இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிறிஸ்பாக, நீட்டாக, ரொம்ப சூப்பராக என்கேஜிங்காக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 1 hour போகிறதே தெரில, அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் சினிமாட்டிக் லிபர்ட்டியை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கையில் எடுத்து சும்மா பூந்து விளையாடிருக்காங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த ட்ரெயினில் இருக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்புற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஆனாலுமே நம்மளை என்டர்டெய்னிங்காக என்கேஜாக கொண்டு போயிருக்கு. மனுஷங்க மூலமாக தான் எல்லாம் நல்லது நடக்கும். இந்த படத்தில் ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம லோகேஷோட கைதி படத்தில் இருக்கிற அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டையும், நம்ம விக்ரம் படத்தில் இருக்கிற அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டையும் ரெண்டையும் சேர்த்து போட்டு சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எடுத்திருக்காங்க. இப்போது 2 படங்களை காப்பி அடித்து எடுத்திருக்காங்கன்னு நான் சொன்னாலுமே இந்த படம் என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. இந்த படம் ஒர்க் ஆகுது. இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த படம் நல்லா இருக்குது. இந்த படம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். இந்த படம் ஒர்க். எல்லா படம் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. இந்த படத்தில் கதை அளவில் எந்த அளவுக்கு இவங்க ட்விஸ்ட் வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு இந்த படத்துடைய மியூசிக்கும் ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரானோட மியூசிக் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனையுமே எலிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் போய் நிற்குது. ஒரு சின்ன கார் சீக்வன்ஸை கூட ரொம்ப சூப்பராக என்கேஜிங்காக சும்மா மாஸாக காட்டியிருந்தாங்க. I like this flavor pa. செகண்ட் ஹாஃபில் நம்ம நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த படத்தில் நடக்குது. இருந்தாலும் இந்த படம் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்.